அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். வீர சுதந்திரம் வேண்டி நிற்பார் பின்னர் வேறவும் கொள்வாரோ என்று தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் முழங்கியுள்ளார். சுதந்திர வேட்கை அது ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒன்று. பழம்பெருமை மிகுந்த பாரத நாட்டை பலரும் தங்கள் உடைமையாக்கிக் கொள்ள துடித்தார்கள். அப்படி வந்தவர்களில் தொழில் முனைவதற்காக வந்து நம் நாட்டை அவர்களுடையதாக பாவித்து ஆட்சி செய்தவர்களில் ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள் என்று கிட்டத்தட்ட கடந்த 350-400 ஆண்டுகளாக இப்படி வந்து இங்கே சேர்ந்து நம் நாட்டையும் அதன் உடைமையையும் தனதாக்கிக் கொண்டு ஆளத் தொடங்கியவர்களுடைய வரலாறுதான் இந்தியாவினுடைய கடந்த அரை நூற்றாண்டு வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க பார்க்கிறோம். அத்தனை தூரத்திற்கு சுதந்திர வேட்கை, சுதந்திர வேள்வி இதை ஒரு 200 ஆண்டுகளாக பலரும் முன்னெடுக்க, ஒவ்வொருவரும் இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து தலைமை தாங்கி முன்னெடுப்பு அவர்கள் கொண்டு வந்த விதத்திலே அவர்களுடைய அந்த முழக்கங்களால் ஈர்க்கப்பட்டு பல ஆயிரம் அன்பர்கள் அவர்களெல்லாம் ஒரு பக்தியோடு கூட, இந்திய தாய் பேரிலே கொண்டிருந்த பக்தியோடு கூட சுதந்திரம் வேண்டி நிகழ்த்திய போராட்டங்கள் பல பல. நாம் காந்தியடிகள், நேரு இவர்களையெல்லாம் பிரபலமாக அறிந்திருந்தாலும் அவர்களுக்கும் முன்பாகவே சுதந்திர வேள்வியிலே பங்கு கொண்டு தங்கள் இன்னுயிரை கொடுத்த வீரர்கள் அநேகம் பேர்கள் உண்டு. இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாற்றின் பக்கங்கள் முழுக்கவும் தியாகத்தால் நிரம்பியிருக்க பார்க்கிறோம். அவரவர்கள் தங்கள் இன்னுயிரை கொடுத்து பெற்றுத்தந்த சுதந்திரத்தை தான் இன்று நாம் பேணி பாதுகாத்து அந்த சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டும் இருக்கிறோம். அப்படி இன்னுயிர் ஈந்த அந்த தியாகிகளை சிந்தித்து பார்த்து அவர்களுடைய நினைவுகளை போற்றுவதுதான் அவர்களுக்கு நம்மால் செய்யக்கூடிய கைமாறு. அந்த வரிசையில் அநேகமாயிரம் பேர்கள் தங்கள் இன்னுயிரை கொடுத்த வரலாற்றிலிருந்து சிலரை பற்றியாவது நாம் அறிந்திருக்க வேண்டுமல்லவா? அந்த வரிசையில் அரவிந்தோ கோஷ் மற்றும் சிஸ்டர் நிவேதிதா என்று அழைக்கப்படும் சகோதரி நிவேதிதா அன்னையார் அவர்கள் இருவருடைய சொற்பொழிவுகளால் ஈர்க்கப்பட்ட இன்றைய மேற்கு வங்காள மாநிலத்தைச் சேர்ந்த இளம் போராட்ட தியாகிகள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் அவர்களுடைய தியாகத்தை பற்றியும் தான் இன்றைய தினமொரு கதை நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கிறோம். குதிராம் போஸ் மற்றும் அவருடைய நண்பர் பிரஃபுல்லா சக்கி, இந்த இரு இளைஞர்களுடைய தியாக உள்ளத்தைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். 1889 ஆண்டு இன்றைய மேற்கு வங்காள மாநிலத்திலே மகாபோனி என்றழைக்கப்படும் ஒரு சிற்றூர். அந்த கிராமத்திலே காயஸ்தர் குலத்திலே பிறந்தவர். அவர் இளம் வயதிலேயே தன்னுடைய தந்தையை பறிகொடுத்து விட்டார். 6-7 வயதாகியிருந்தபோது தாயாரும் இறந்து போய்விட்டாள். அவருடைய மூத்த சகோதரிதான் அவரை எடுத்து வளர்த்து வந்தவள். அன்போடு கூடி வளர்த்து வந்தாள். அந்த காலத்திலே அந்த பகுதிகளில் ஒரு வழக்கம் உண்டு. நிறைய குழந்தைகள் வரிசையாக பிறந்துவிட்டால் அதில் முதல் குழந்தையை தங்களுடைய முதல் பெண்ணிற்கே தாரை வார்த்து கொடுத்து அவர்களுடைய குழந்தை போலே பாவித்து வளர்க்கும்படியாக செய்வது ஒரு வழக்கம். அப்படி தரப்படும் அந்த தாரைவார்ப்பு நிகழ்ச்சியிலே 3 கைப்பிடி நிறைய நெல்லை கொடுத்து பிள்ளையை மாற்றிக்கொள்வார்களாம். வங்காள மொழியிலே ஒரு கைப்பிடி நெல்லிற்கு குத் என்று பெயர். அதனால் இவருக்கு குத்ராம் என்றே பெயர் வைத்து அது அவருடைய செல்லப்பெயர் என்பது மருவி அவருடைய இயற்பெயராகவே ஆகிவிட்டது. குதிராம் போஸ் எனக்கூடிய இவர் சிறுவயதில் தன்னுடைய தாய் தந்தையரை இழந்துவிட்டபடியால் அக்காவின் வீட்டிற்கு சென்று அவளுடைய அரவணைப்பில் தான் வளர்ந்தார். அக்காவின் கணவரோ இவர் நல்ல கல்வி கற்று பெரிய நிலையிலே அதிகாரியாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு கல்வி போதிக்கக்கூடிய பாடசாலைகளிலும் அனுப்பி வைத்தார். ஆனால் அங்கே சேர்ந்த ஒரு 12-13வது வயதிலேயே அரவிந்தோ கோஷ் மற்றும் சகோதரி நிவேதிதை ஆகியவர்கள் அந்த பகுதிகளில் இருந்த பள்ளிகளுக்கு சென்று சொற்பொழிவு செய்ய அதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அப்படி அவர்கள் குதிராம் கோஷ் கல்வி பயின்று வந்த பாடசாலைக்கு வந்திருந்த போது பல வாரங்கள் அங்கே தங்கி தொடர் சொற்பொழிவுகளாக சுதந்திரத்தின் சிறப்பு, முக்கியத்துவம் ஆகியவற்றை பேசி வந்ததை கேட்டபோது இவருக்குள்ளேயும் அந்த இளம் வயதிலேயே சுதந்திர தீ பற்றி கொண்டது. இது என்ன அநியாயம்! இத்தனை பெருமையும் பாரம்பரியமும் கலாச்சார பின்புலமும் கொண்ட பாரத தேசத்தை அந்நியர்கள் தங்கள் உடைமையாக்கிக் கொண்டு தங்கள் மனம் போன போக்கிலே ஆட்சி செய்வதா? நமக்கான சட்டதிட்டங்களை, வரையறைகளை அவர்கள் செய்வதா? நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எதை முன்னெடுக்க வேண்டும் என்பதை இவர்கள் யார் முன்னெடுத்து நமக்கு உதாரணமாக இருந்து பாடம் கற்பிக்க?
நமக்கான விதிகளை வகுக்க இவர்களுக்கு யார் அதிகாரம் தந்தது என்பன போன்ற கேள்விகள் அவருக்கு உள்ளே கொழுந்துவிட்டெறியத் தொடங்கியிருந்த காலம். அதனால் ஈர்க்கப்பட்டவர் தன்னுடைய பங்களிப்பாக சுதந்திர போராட்டத்தில் தான் தனக்கான ஒரு நிலையிலே என்ன செய்ய முடியும், இந்த வயதில் சிறு வயதிலே என்ன முன்னெடுப்பை எடுக்க முடியும் என்பதை பற்றி ஆழச் சிந்திக்கத் தொடங்கினார். அந்த காலத்திலே ஆங்கிலேய அதிகாரிகளில் அரசியல் அமைப்பைச் சேர்ந்தவர்களும் நீதித்துறையை சேர்ந்தவர்களும் தான் அதிகார பலத்தோடு இருந்தார்கள். அவர்கள் ஆட்சி செய்து வரக்கூடிய பகுதிகளில் அவர்களுக்கு வரம்புக்கு மீறிய அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தன. பல நேரங்களில் அவர்கள் நாம் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள், இந்த பூமியிலே பிறந்து இங்கேயே இருக்கக்கூடிய மக்களை அடிப்படை மரியாதையோடு நடத்த வேண்டும் என்பன போன்ற எண்ணங்கள் கூட இல்லாமல் இந்தியர்களை மிகவும் மோசமான முறையிலே நடத்தி வந்தார்கள். இதனால் நீதித்துறையை சேர்ந்தவர்கள் பேரில் பொதுமக்களுக்கு பொதுவாகவே ஒரு விதமான எதிர்ப்பலை இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் அந்த பகுதிகளில் நீதிபதியாக கென்னடி என்பவர் அமர்த்தப்பட்டிருந்தார். அவரோடு கூட கிங்ஸ்ஃபோர்ட் என்பவரும் நீதித்துறையிலே உயர் பதவியிலே இருந்தார். இதிலே கிங்ஸ்ஃபோர்ட் என்பவர் நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்த காலத்தில் அவருடைய நீதித்துவம், அவர் கொண்டிருந்த அந்த அதிகாரத்தின் அதற்கு பின்புலமாக இருந்த அந்த பலம், இதை எப்படியாவது எதிர்க்க வேண்டும், அவருடைய அந்த ஆட்சி நிலைக்கு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும். அதனால் அவரிடம் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக, ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திடம் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக நீதிபதி அவர்களுக்கு இவர்கள் தண்டனை ஏதாவது வழங்க வேண்டும். குறிப்பாக இவருக்கு இங்கே கொடுக்கப்படும் தண்டனை இங்கிலாந்து வரையிலும் சென்று, ஆகா இந்தியர்கள் விழித்து கொண்டார்கள் போலும் என்று ஒருவித பயத்தை கிளப்ப வேண்டும் என்றும் எண்ணம் கொண்டிருந்தார்கள். நிறைய சிந்தித்து அவரும் பிரஃபுல்லா சக்கி என்ற அவருடைய நண்பருமாக இருவருமாய் சேர்ந்து பல நாட்கள் தீவிரமாக இதற்காக உழைத்தார்கள். அந்த காலத்தில் ஐரோப்பியாவிற்கு சென்று அங்கிருந்து வெடிமருந்து முதலியவைகளை தயார் செய்யக்கூடிய விஷயங்களை, அதற்கு தேவையான ரசாயனங்களை எதோடு கலக்க வேண்டும் என்பன போன்றவற்றையெல்லாம் அறிந்து வந்தவர்கள் இருந்தார்கள். அப்படி ஐரோப்பாவிலிருந்து வெடிமருந்து தயாரிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அறிந்து வந்திருந்த சிலரோடு இவர்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டிருந்தது. அப்படி ஏற்பட்ட தொடர்பினாலே இவர்கள் தங்களால் முடிந்த நிலையில் ஒரு சிறிய தகரப்பெட்டியினுள்ளே அழுத்தி புதைக்கப்பட்டிருந்த வெடிமருந்தை ஒரு புத்தகத்திற்குள்ளே வைத்து அதை ஒரு புத்தக பை போலே வடிவமைத்து அதை பரிசு பொருளாக கொடுத்து விடலாம் என்று எண்ணம் கொண்டிருந்தார்கள். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த நிலையிலும் கூட அதிலிருந்த வெடிமருந்தினுடைய தன்மை அறியப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது. இப்படி முதல் முயற்சியிலே நீதிபதியின் பேரிலே இவர்கள் கொண்டிருந்த அந்த எதிர்ப்பை பதிவு செய்ய முனைப்பு அது தோற்கடிக்கப்பட்டது. இரண்டாவது முறையாக ஒரு முயற்சி. இந்த முயற்சியிலே நாம் சுற்றி வளைத்தெல்லாம் எதுவும் செய்வதற்கு இல்லை. இந்த நீதிபதி நாள்தோறும் அவருடைய அலுவல் என்ன, எப்போது எழுந்திருக்கிறார், எங்கே செல்லுகிறார், காலை அவர் செய்யக்கூடிய அந்த நடைப்பயணம் எந்த பூங்காவிலே இருக்கிறது, அவர் அலுவலகத்திற்கு செல்லும் போது எந்த வழியை எடுத்துக்கொள்ளுகிறார், அவருடைய ஒரு நாள் பொழுது அலுவல்கள் என்னென்ன என்பதை மிகவும் பக்கத்திலிருந்து அவருக்கே தெரியாமல் நோட்டமிட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அதிலே அவரிடம் நாம் நெருங்கிச் செல்வதற்கான காலம் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் வாய்க்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அவரை நாம் தாக்கலாம் என்று இவர்கள் முடிவு செய்திருந்தார்கள். இதற்குள்ளாக இவர்களை பற்றிய சந்தேகங்கள் வலுத்துவிட அந்த பக்கத்திலே இவரை பின்தொடர்ந்து வருவதற்கு, இவர்கள் இருவரையும், குதிராம்போஸையும் பிரஃபுல்லா சக்கியையும் பின்தொடர்வதற்கு என்று காவலாளிகள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களிடமிருந்து தப்பித்து கொள்ள இவர்கள் மாறுவேடத்திலே நடைபயணம் மேற்கொள்ளக்கூடிய சந்நியாசிகள் தங்கக்கூடிய மடங்களிலும் தர்மசாலைகளிலும் தங்கினார்கள். அப்படி ஒரு தர்மசாலையிலே இந்த நீதிபதியினுடைய அந்த வசிப்பிடம், அவருடைய ஊருக்கு அருகிலே இருந்த தர்மசாலையில் சில நாட்கள் தங்கியிருந்து மாறுவேடத்திலே போய் அந்த நீதிபதி அவருடைய ஒரு நாள் அலுவல் என்ன என்பதையெல்லாம் அருகிலிருந்தே பார்த்து வந்தார்கள். இப்படி அவர்கள் தங்கி இருந்த இடத்திலிருந்து அடிக்கடி தங்களுடைய வேடத்தை மாற்றிக்கொண்டு நடந்து போயும் ஒளிந்திருந்தும் நீதிபதியை கண்காணிக்க துவங்கினார்கள். அப்படி இவர்கள் கண்காணித்து வந்தபோது அந்த பகுதியிலே இருந்த ஒரு பூங்கா, அந்த பூங்காவிற்குள் மாலை வேளைகளில் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் உடுத்திக்கொள்ளும் சீருடையை அணிந்து கொண்டு இவர்களும் போய் அங்கே விளையாடுவது போலே இருந்து கொண்டு நோட்டமிடத் தொடங்கினார்கள். அப்போது அந்த பூங்காவிற்கு நேர் எதிரே மாலை வேளைகளிலே ஆங்கிலேயர்கள் அங்கே சென்று பொழுதுபோக்குவதற்கான ஒரு மன்றம் இருந்தது. அந்த மன்றத்திற்கு இந்த நீதிபதியும் அவர் மனைவியும் நாள் தவறாது வருவதை அறிந்து கொண்டார்கள்.
அப்படி அவர்கள் ஒரு நாள் தங்களுடைய வண்டியிலே, கேரேஜ் வண்டியிலே வந்தபோது, இன்றைய தினம் இவர்களுடைய இந்த அலுவலை நாம் நோட்டமிட்டு கூடிய சீக்கிரத்தில் அவர்கள் வரக்கூடிய வண்டியின் பேரிலே வெடிகுண்டு தாக்குதல் நடத்துவோம் என்று முடிவும் செய்தார்கள். அதற்கான நாளும் குறிக்கப்பட்டு வெடிமருந்துகளும் தயார் செய்யப்பட்டிருந்தன. ஆனால் விதிவசம் அன்றைய தினம் 2 கேரேஜ் வண்டிகள் வந்தன. ஒன்றில் நீதிபதியும் அவருடைய மனைவியும், மற்றொன்றில் கென்னடி என்ற மற்றொரு ஆங்கில அதிகாரியினுடைய மனைவி மற்றும் மகள். 2 வண்டிகளும் ஒரே போலே இருந்தன. உள்ளே சென்ற அந்த வண்டிகளை பார்த்துவிட்ட இளைஞர்கள் இருவரும் காத்து கொண்டு இருந்தார்கள். இரவு 8:30 மணி சுமாருக்கு 2 வண்டிகளும் வெளியே வர இவர்கள் ஓடிப்போய் முதலில் வந்த வண்டியில்தான் நீதிபதி இருக்க வேண்டும் என்ற யூகத்திலே வெடிமருந்தை அதன் பேரிலே எரிந்தார்கள். ஆனால் அந்த வண்டியிலே கென்னடி என்ற அந்த அதிகாரியினுடைய மனைவியும் மகளும் இருந்தனர். வெடிமருந்தினுடைய தாக்குதலால் அவருடைய மனைவி அங்கேயே இறந்து போக, மகள் சில நாட்கள் மருத்துவமனையிலிருந்து பின் இறந்து போனாள். ஆனால் இவர்கள் 2 பேரிலும் கொலைவெறி தாக்குதல், வெடிகுண்டு தயாரித்தல் போன்ற பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் இவர்கள் 2 அந்த இடத்திலிருந்து தப்பி ஓடிப்போக முயன்றார்கள். 2 ஓடியும் சென்று விட்டார்கள். பிரஃபுல்லா சக்கி அதிக தூரம் நடந்து சென்றவர். சில நாட்கள் ஒருவருடைய இல்லத்திலே அவருக்கு அபயம் கொடுக்கப்பட்டு அவர்கள் அங்கே இருந்து, பிறகு அங்கிருந்து கொல்கத்தா செல்லும் வழியிலே காவலர்களாலே கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். கைது செய்ய இருந்த நிலையில் தன்னையே தான் சுட்டுக்கொண்டு இறந்தும் போனார். ஆனால் குதிராம் போஸ் அங்கிருந்து இரவோடு இரவாக 13-14 மைல்கள் நடந்து கடந்து வர, அங்கே இருந்த ஒரு கடையிலே தண்ணீர் அருந்தி கொண்டிருந்த போது வேர்த்தும் விறுவிறுத்தும் கால்களெல்லாம் சகதியேறி போயிருந்த இவரை பார்த்து சந்தேகப்பட்ட காவலாளி இவரை அங்கேயே காவலில் வைக்கும்படியாக ஏற்பாடுகளை செய்துவிட்டார். எத்தனை முயன்றும் இவரால் தப்பிக்க முடியவில்லை. பல நாட்கள் இதை தொடர்ந்து நடந்த நீதிமன்ற விசாரணையில் இவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. மிகவும் இளம் வயது, அதனால் இதிலிருந்து இவர் மன்னிக்கப்படலாம் என்று பலரும் எண்ணியிருந்தார்கள். ஆனால் 2-3 அமர்வுகளில் வந்த நீதிபதிகள் எல்லோரும் ஒருபோலே இவருடைய தூக்கு தண்டனையை உறுதி செய்தார்கள். இப்படி இவருக்கு பரிசாக கிடைத்த அந்த தூக்கு தண்டனையை இவர் விசேஷமாக கொண்டிருந்தார். இதை குறித்து நீங்கள் ஏதாவது சொல்ல விழைகிறீர்களா என்று நீதிபதி கேட்டபோது சிரித்தவர், உங்களுக்கு வேண்டுமானால் வெடிமருந்து தயார் செய்வதை பற்றிய வகுப்பெடுக்கிறேன் என்று கூற, நீதிபதி கோபம் கொண்டு இவருடைய தூக்கு தண்டனையையும் அந்த இடத்திலேயே அங்கீகரித்தார். விதிவசத்தால் இவருக்கான தூக்கிற்கு நாளும் வந்தது. பல்வேறு முயற்சிகள் இவரை காப்பாற்றுவதற்கு மேற்கொள்ளப்பட்டாலும் அந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியடைந்தன. இந்த நிலையில் வந்தே மாதரம் என்று முழங்கிக் கொண்டே தூக்கிலிடப்பட்ட இவருடைய அந்த பூத உடலை சுமந்து செல்வதற்கு அந்த பகுதிகளில் இருந்து பல ஆயிரம் மக்கள் ஒன்று கூடி மாலை மரியாதையோடு இவருடைய இறுதி யாத்திரை நடந்தது. 20 வயதிற்குள்ளாக சுதந்திர வேட்கையிலே தங்களுக்கான பங்களிப்பு, தங்களால் இயன்றது ஏதோ ஒரு கல்லையாவது எடுத்து இப்படி வைத்தோம் என்ற நிலையில் பங்கு கொண்ட பல ஆயிரம் மக்களுக்குள் இவர்கள் தனிப்பெருமை பெறுகிறார்கள். முசாஃபர்பூர் என்ற அந்த காவல் நிலையத்தில்தான் இவர் கைது செய்யப்பட்டு இந்த வழக்கும் நடத்தப்பட்டது. அதனால் மேற்கு வங்காளத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்திற்கு அவருடைய பெயரை வைத்து சிறப்பு செய்திருக்கிறது அரசு. இப்படி பல ஆயிரம் மக்கள், பெயர் தெரிந்தும் தெரியாதுமாக அவர்கள் தங்கள் இன்னுயிரை கொடுத்து பெற்றுத்தந்த சுதந்திரத்தை போற்றி பாதுகாப்போம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.